தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புது கதை வந்திருக்கு. ஒரு பையன் ஒரு காளை. வாங்க அத பத்தி பார்க்கலாம். இந்த ஒரு வரிதான் இந்த புது அரசியல் கதைக்கு ரொம்பவே முக்கியம். கதை இப்படித்தான் ஆரம்பிக்குது. ஒரு ஜல்லிக்கட்டு கால ஊருக்குள்ள புகுந்து ஒரே ரகளையா இருக்கு. காளையோட கோவத்தை பாக்குறாங்க. ஆனா அதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கல. ஆனா அவ சண்டைக்கு போகல. கையில வேற எதையோ வச்சிருக்கான். காளை உடனே அமைதியாகி சாப்பிட ஆரம்பிச்சிடுது. அப்போ பிரச்சனை பசிதான், கோபம் இல்ல. இது வெறும் கதை இல்ல, இது ஒரு நேரடி அரசியல் உவமை. வாங்க இத பிரிச்சு பார்க்கலாம். இந்த முரட்டுக்காளை இப்போ இருக்கிற அரசியல் களத்தை தான் குறிக்குது. வேடிக்கை பாக்குற மக்கள் தமிழ்நாட்டு குடிமக்கள் தான். ஒரு தீர்வுக்காக காத்துட்டு இருக்காங்க. அந்த பையன்தான் தவக கட்சி, ஒரு புதிய அரசியல் சக்தி. இப்ப முக்கியமான கேள்வி, காளையோட பசி என்ன? அந்த பசி, அதுதான் மக்களோட தீர்க்கப்படாத பிரச்சனைகள், அவங்களோட உண்மையான தேவைகள். உதாரணத்துக்கு பெண்கள் பாதுகாப்பு பத்தி 2 தரப்பும் சொல்றத பாருங்க. அதே மாதிரிதான் கிராமங்களுக்கு பஸ் வசதி விஷயத்திலயும் 2 விதமான பேச்சு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அரசியல் குழப்பத்துக்கு அசல் காரணம்னு சொல்லப்படுது. அப்போ தீர்வுங்கிறது அனுபவத்துல இல்ல, பிரச்சனைய சரியா புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. அதாவது அரசியல் சண்டைய விட்டுட்டு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு சொல்லுது. சரி, இந்த பார்வை எப்படி கான்கிரீட்டான வாக்குறுதிகளா மாறுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் முக்கிய வாக்குறுதி கல்வித்துறையில ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர்றதுக்கா. அடுத்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அவங்க நலனை பாதுகாக்க போறதா சொல்றாங்க. கடைசியா இந்த ஊமை நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியே வைக்குது.